Welcome back to my channel Priya R Kitchen and Fashion. So நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு travel vlog பார்க்க போறோம். நாங்க இப்ப ஈரோடு போயிட்டு இருக்கோம். ஈரோட்ல 10 years back அங்க இருந்தோம். So memories எல்லாம் ரீகால் பண்றோம். and என்னோட best friend மீட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 15 years தான் நாங்க ரெண்டு பேரும் friends. So அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் இங்க தான் வர்க் பண்ணேன். ஸ்கூல்ல வர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க மேரேஜ் இங்க தான் நடந்துச்சு. So என் கூட சேர்ந்து நீங்களும் ஈரோட சுத்தி பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த திண்டல் மலை தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடங்க. எனக்கு கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சங்கர் மஹால் அப்படின்னு ஒரு மண்டபத்தில் நடந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு முகூர்த்தம் வந்து இந்த முருகன் கோயில் தான் நடந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் உள்ளே போக முடியல, ஏன்னா டெம்பிள் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் உள்ளே போய் நான் சுவாமியை பார்க்க முடியலை. வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு நான் உள்ளே வரேன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்தனாலே என்னன்னு தெரியல, பட் பார்க்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே பெருந்துறை ரோட்டில் போயிட்டு இருந்தோம். இதில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒர்க் பண்ண ஆஃபீஸ் வரும். ட்ரெஷரி ஆஃபீஸராக அப்பா இருந்தாங்க. கலெக்ட்ரேட் பில்டிங்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடம் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல். அப்பா ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி உள்ளெல்லாம் போவோம். அதனால் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சரியாக தெரியலன்னு நைட் போகும்போது ரிட்டர்ன் போகும்போது எடுத்தேன் இந்த இடம். அது வந்து ரொம்ப கிளியராக அழகாக இருந்துச்சு. இந்த இடம் மாறாமல் அப்படியே இருந்துச்சு. ஸோ உள்ளே நாங்கள் போய் பார்க்கல, வெளியிலேருந்து பார்த்தோம். அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோட் போகும். அங்கே தான் சம்பத் நகர், அது அப்படியே உள்ளே போகும். இங்கே தான் நாங்கள் வந்து இருந்தோம். கொங்கு கலையரங்கமுக்கு பின்னாடி தான் நாங்கள் வீட்டில் இருந்தோம். ஸோ அதனால் இந்த இடம் பார்க்கும்போது இது வந்து நிறையா மாற்றம் வந்துருச்சு. இது கொங்கு கலையரங்கம், இதுக்கு பின்னாடி தான் நாங்கள் இருந்தோம். ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போகும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் வந்து நீல்கிரீஸ் இருக்கோம், அங்கெல்லாம் போய் சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. இந்த ஸ்ட்ரீட்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா கிளப் மெலாஞ்ச் அப்படின்னு ஒரு ஹோட்டல் வரும். அது ரெசார்ட் மாதிரி இருக்குங்க. அங்கே உள்ள சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். அங்கே தான் எங்கள் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த இடமும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. பார்க்கலான்னு இந்த ரோட்குள்ளே உள்ளே போனோம். பட் அந்த ரெசார்ட்டை வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக உள்ள ஹாஸ்பிட்டல்ஸே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த கிளப் மேலாஞ்ச் அந்த இடமே இல்லை. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே திரும்பி போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஸ்கூல் அதை வந்து பார்த்தேன். ஸ்கூல் வந்து மாறவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. இந்த ஸ்கூல் தான் கொங்கு வேளாளர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஸோ இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணேன். ஒரு 4 months தான் அங்கே ஒர்க் பண்ணேன். பட் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ் அது. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தேன். அவங்க கூட எடுத்த பிக்சர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டே காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஏன்னா அவள் பேர் பிரியதர்ஷினி, என் பேர் பிரியா. ஸோ 2 பேரும் பிரியா அப்படிங்கிற பேர்னாலே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். கிட்டத்தட்ட 17 years தான் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இதுதான் அவங்க வீட்டோட அவுட்லுக். ஸோ வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு யாருனாலுமே போக முடியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்துருச்சு, செகண்ட் லாக்டவுன். ஸோ அந்த டைமில் போக முடியாதனால இப்போ போனோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் அவங்க வீடை சுற்றி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக அழகாக இருந்ததுங்க. வீடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5500 sq feetங்க. நம்ம என்ட்ரன்ஸில் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க, மழை தண்ணிலாம் வரும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. அதை ஒட்டி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சனும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒயிட் அண்ட் பேபி பிங்க் காம்பினேஷனில் அவ்வளோ அழகாக இருந்தது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஐலாண்ட், அதுக்கப்புறம் கவுண்டர் டாப், இதெல்லாமே ஒரு நானோ மெட்டீரியல், அதாவது ஒயிட் நானோ மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கிரானைட்டும் இல்லாமல் ஸ்டோனும் இல்லாமல் ஒரு வெரைட்டின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஒர்க்ஸ் இருந்தது. பின்னாடி கூட அழகாக இடம் சூப்பராக இருந்தது. வெளியில் ஒரு சிங்க் வச்சுருந்தாங்க. சுற்றிலும் பார்த்திங்கன்னா வயலாக ரொம்ப அழகாக இருந்தது.
அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் அழகாக கிளாஸ் ஜாரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு சொன்னால். கிச்சன் கபோர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பேண்ட்ரி கபோர்டு, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அந்த மூவபிள் ட்ரேயோட சூப்பராக இருந்துச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய கபோர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோர் ரூம் இல்லாமல் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கிச்சன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஹால் தெரியும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள் போட்டிருந்தாங்க. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக அம்சமாக இருந்தது. அந்த வுடன் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்கிடெக்ட் வச்சு பண்ணாங்க. ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு பூஜை அறைங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நேராக அந்த சாமி படத்துக்கு வர மாதிரி லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் வச்சுருந்தாங்க. நான் என்னென்னு கேட்டப்போ அது வந்து சூரிய ஒளி உள்ளே வரக்குன்னு சொன்னால், அதாவது சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி 3 ஹோல்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அது வழியாக சூரிய ஒளி நம்ம பூஜை ரூமுக்கு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பூஜை ரூமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ், இதெல்லாமே உடன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. கிளாஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. டார்க் ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எஸ் அப்படிங்கிறத அந்த ஆர்ட் ஒர்க் ரொம்ப அழகாக இருந்தது. அவள் பையன் பேர் சர்வேஷ். ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. மாஸ்டர் ரூமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ரூம் இருந்துச்சுங்க. அந்த ரூமும் கிட்டத்தட்ட இதே ரூம் மாதிரி தான் இருந்தது. பட் ஜன்னல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க் கொடுத்துருந்தாங்க. குழந்தை உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அண்ட் இப்போ பார்க்குறது இங்கே வெளியில் பார்க்குறோம். அதாவது டோருக்கு வெளியில் இந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்லிப்பர் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் இதெல்லாமே இங்கே பார்த்துட்டு இருந்தோம். வெளியில் நல்லா சூப்பராக இடம் இருந்துச்சுங்க. நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இங்கெல்லாம் வந்து லான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்டில் இருந்து சுற்றி லான் போட போகிறாங்க. இன்னும் நிறைய ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னால் எலிவேஷன், அதுக்கப்புறம் வெளியில் இதெல்லாம் மாதிரி பெண்டிங் இருக்குங்க. அண்ட் அவள் பையன் சர்வேஷ் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசிகிட்டு இருந்தான். ரொம்ப நேரம் அவங்க கூட தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவான். ஒரு குட்டி நாய் வச்சுருந்தான். இது வந்து ராஜபாளையம் நாய். அது நல்லா வேட்டையாடணும் அப்படிலாம் சொன்னான். நல்லா டைம் பாஸ் ஆச்சு. எங்களுக்கு ஒரு 4 hours அவங்க வீட்டில் இருந்தோம். ஸோ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். ஃபேமிலியாக வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட் பண்ணி பேசுகிறோம். ஸோ அதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்டர் கிச்சன். ஸோ இங்கே வந்து ஈரோடில் பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட கேரளா ஸ்டைலில் அவங்க மேலே ஓடு போட்டிருந்தாங்க. இது வந்து வெளியில் அவங்க காலி இடம் விட்டுருந்தாங்க. அங்கே நிறையா செடி மரம்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் நிறைய கீரை செடியெல்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு மேலே அந்த சைடில் பார்த்திங்கன்னா வாழை மரம், தென்னை மரம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தெரியிற சின்ன கூண்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் நாட்டுக்கோழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், முன்னாடி நிறைய கோழி இருந்ததான். இப்போ அது ஒரு நாய் வந்து கடிச்சிடுச்சு. இப்போ 4 கோழி தான் மீதி இருக்குது அந்த மாதிரி சொன்னால். ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ டைம். ஸோ டீ வந்து குடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். கோவிட்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன்ஸ் வைப்போம். அப்பப்போ மீட் பண்ணுவோம். இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் மீட் பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போது ஒரு 3 yearsஸாக மீட் பண்ணவே இல்லை. 3 years கழிச்சு அவளை பார்க்கறனால நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பேசிகிட்டே மாடிக்கு போனோம். மாடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் 2 பெட்ரூம் இருந்துச்சு. பட் இன்னும் அவங்க இன்டீரியர் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அது விட்டு வச்சுருக்காங்க. அவங்க வீட்லேயும் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்ல வெளிச்சமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் கதை பேசிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் அவங்க வீட்டிலேருந்து அடுத்தது ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். பிஎஸ் பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மணிக்கூண்டு போகிற வழியில் நிறைய ஹோல்சேல் கடைங்க இருக்குங்க. அதுக்கப்புறம் எஸ்பிபி சில்க்ஸ், சென்னை சில்க்ஸ், பரணி சில்க்ஸ் இந்த மாதிரி நாங்கள் முன்னாடி எங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணமோ அங்கெல்லாம் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த கடைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுப்பாங்க. இன்ஸ்கர்ட்ஸ், ப்ளவுஸ் பீசஸ், நைட்டீஸ், டாப்ஸ், குர்த்திஸ், அதுக்கப்புறம் சாரீஸ் இதெல்லாம் வந்து நிறையா இங்கே கிடைக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியாக தாங்க இங்கே கிடைக்கும். நிறைய பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி கூட நிறையா அவைலபிளாக இருக்கும். இது ஃபுல்லாக இந்த தெரு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோல்சேல் மார்க்கெட் தான். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டவல்ஸ், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீசஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போது நவராத்திரி வருது. ஸோ வீட்டுக்கு வர சுமங்களுக்கு, வீட்டுக்கு வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வச்சு கொடுப்போம் இல்லைங்களா தாம்பூலம். அதுக்காக நான் ப்ளவுஸ் பீசஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். எஸ்பிபி சில்க்ஸ் அதாவது மணிக்கூண்டுக்கு ஆப்போசிட்டில் எப்போவுமே ஒரு கடையில் வாங்குவோம். ஸோ அந்த கடையில் போயிட்டு நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளவுஸ் பீசஸ் இருந்துச்சு. 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு நம்ம வச்சு கொடுக்குறோன்னா 60-70க்காவது வாங்கணும். அப்போ தான் அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வர்தியாக இருக்கும். அதனால் ப்ளவுஸ் பீசஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் நைட்டீஸ் இருந்தது.
அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீசஸ் பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுசஸ், அதுக்கப்புறம் பிரிண்டட் ப்ளவுசஸ், கலம்கரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. மட்டும் இல்லைங்க, இன்ஸ்கர்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. இன்ஸ்கர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 110 130 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலாமந்திர் மலர் சில்க்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும் போது இங்கே நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பரணி ரெடிமேட்ஸ் போனேன். பரணி சில்க்ஸ் பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து நிறைய இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய மேரேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேன்சி சாரீஸ் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அப்போ சின்னதாக இருந்துச்சு. ஸோ இந்த பரணி சில்க்ஸ்குள்ளே போய் பார்க்கல, சாரீஸ் வந்து நான் பார்க்கல, குர்த்திஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சுடிதார் செக்ஷனுக்கு தான் போனேன், செகண்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு டாப்ஸ் வந்து நிறையா பார்த்தேன், நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 500 ருபீஸ்க்குலாம் சூப்பராக இருந்தது. எனக்கு அதில் வந்து நிறைய குர்த்திஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளெயின் டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, நம்ம டார்க் கலர் பேண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ நிறைய குர்த்திஸ் வந்து இங்கே பார்த்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 குர்த்தி தான் எடுத்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 550 620 580 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எப்போவுமே துப்பட்டா வந்து நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி தான் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல நிறைய அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டிருந்தாங்க, 800 to 1000 1000 to 2000 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. தீபாவளிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு துப்பட்டா கிராண்டாக இருந்தால் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆர்ட் சில்க் மாதிரி இருந்துச்சு. இதே க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருந்துச்சு, அப்புறம் எல்லோ இருந்துச்சு, க்ரே இருந்தது. இது எல்லாத்துக்கூடயும் அந்த காம்பினேஷன், துப்பட்டா காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதில் வந்து எல்லோ கலர் எடுத்தேன், அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோ அண்ட் க்ரே காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்தது. இந்த ஆரஞ்சு மாதிரி எல்லோ இருந்தது. அந்த துப்பட்டா பார்த்திங்கன்னா நல்லா க்ரே அண்ட் மல்டி கலர் துப்பட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெட்டும் நல்லா இருந்தது. பட் எனக்கு இந்த கலர்ஸ் விட எனக்கு எல்லோ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லோ அண்ட் க்ரே காம்பினேஷனில் வாங்கினேன். நம்ம இந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போடலாம், ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் துப்பட்டா பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்கிறதுனால நம்ம சிம்பிளான பார்ட்டிஸ் கூட நம்ம வேர் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதில் 3 கலர் இருந்தது. நான் இதில் வந்து ப்ளூ கலர் எடுத்தேன். ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க, சாண்டில் மாதிரி ப்ளூ கலர். ஸோ இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா 8:15 ஆகிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா கொங்கு பரோட்டா ஸ்டால் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் அங்கே வண்டி நிறுத்திட்டு நாங்கள் உள்ளே சாப்பிட போயிட்டோம். இங்கே
பார்த்தீங்கன்னா ப்ளெயின் பரோட்டா, அதுக்கப்புறம் நான் வந்து வீச் பரோட்டா ஆர்டர் பண்ணேன். பரோட்டா அப்படி பிச்சு போட்டுட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் ஈரோடில் ஸ்பெண்ட் பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப மலரும் நினைவுகளாக இருந்துச்சுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.